நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டை விட்டுட்டோம். இந்த இதில் இந்த திரி இருக்கிற திரியை கொஞ்சமாக சாரி இந்த இந்த இது இருக்குல்ல அம்மா கிட்ட ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, அதை வச்சு இங்கே சின்ன கட்டு பண்ணுவேங்க. அதுக்கப்புறம் இப்படி இன்னும் கொஞ்சமாக கட் போட்டுருங்க. அப்போ தான் இங்கே ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே இந்த பொடியை அப்படியே அதுக்குள்ளே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அது மேலே இப்படி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் மாவை வச்சு இப்படி அது மேலே கவர் பண்ணிடுங்க. அப்புறம் நல்லா இதை வச்சு திருப்பியும் நல்லா அமுக்கிடுங்க. இங்கே கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்குன்னா அப்படியே இதை வச்சு இது இருக்குல்ல அதை அப்படியே கட் பண்ண மாதிரி பண்ணி வச்சுட்டு இந்த இது இருக்குல்ல பண்ணுறதுக்கு அதை வச்சு இப்படி போட்டு ஒரு சுற்று போட்டால் இங்கே தான் இப்படி பண்ணிவிட்டு இங்கே பாரு கைஸ். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கைஸ், நான் ஒன்று எடுத்துன்னு வரேன். பை கைஸ். இப்போ எல்லா வீடியோலையும் நம்ம இதை வைக்குவோம். 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ். எப்போவுமே எங்களோட கோல் 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இது பண்ணது தான். அதனால் எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ஒரு சைன் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ பார்த்துருக்கா இங்கே பாரு கைஸ். இதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு இன்னமும் கொஞ்சம் இந்த சைடு நல்லா இதாக எடுத்துருந்தா அப்படியே இதை இப்படி மேலே ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு ட்ரெஸ் போடுங்க. இன்னொரு ட்ரெஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இந்த சின்னது இருக்குல்ல அதை வச்சு இப்படி இப்படி ஸ்டேப்லர் போடுற மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னமும் ஆகலை கொஞ்சம் இருக்குன்னா இப்படி அப்படியே கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு இதே மாதிரி காட்டுறேன் கைஸ். திருப்பி இன்னொன்று பண்ணுறதுக்கு இது ரொம்ப தின்னாக இருக்குது. அதுக்காக இங்கே பாரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போடுற மாதிரி இப்படி ஒரு ஸ்கொயர் கட் போடணும். இது பாரு கைஸ், இப்படி கரெக்டாக ஸ்கொயர் மாதிரி எங்கள் மாதிரியே கட் பண்ணுங்க. ரொம்ப கட் பண்ணிடாதீங்க. பாருங்க இந்த சின்ன பீஸை இப்படி எடுத்துடுங்க. அங்கே இது இருந்தாலும் இதனாலும் ஒன்றும் இல்லை. அப்படியே இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக அதே மாதிரி அமௌண்ட்டு இந்த பவுடர் போட்டுருங்க. இது ஆக்சுவலி இந்த பவுடரில் இது ஆக்சுவலி நம்ம அந்த எண்ணெய் அந்த சப்பாத்தி பண்ணுவோம்ல அதில் ஒரு இது போடும், என்னது ஒரு பவுடர் மாதிரி போடுவோம்ல அந்த பவுடர் தான் அது. ஓகேவா? இந்த இதுலேருந்து இதில் ஆக்சுவலி நல்லா நிறையா போட்டோம். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மாதிரி என்ன மாதிரியே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இது இருக்கிற எக்ஸஸ் மாவு இந்த மாவை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணு, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ இந்த இது அப்படியே இதில் ஒட்டுற மாதிரி இல்லைன்னா ஏன்னா இது போட்டால் ஒட்டாது. ஓகேவா? இதையும் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. ஷேப் ஒன்றும் மாறாது. ஓகேவா? ஷேப்பு அது எப்படி இருக்குமோ அதான், எப்படி நீங்கள் பண்ணீங்களோ அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இப்படி பண்ணிவிட்டு இப்படி நல்லா இதில் டேப் பண்ணிடுங்க. வரலைன்னா இப்படி திருப்பி எடுத்துட்டு இதை இப்படி 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 பண்ணுங்க. இன்னமும் ஒட்டுறது எனக்கு வரவே இல்லை அப்படின்னா இதை அப்படியே இப்படி வச்சுட்டு ஸ்டேப்லர் போடுற மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதில் இப்படி ஒன்று எடுத்து இப்படி ஒட்டுற மாதிரி இப்படி போட்டுடுறான். இப்படி ஒட்டுற மாதிரி போட்டுட்டு இன்னொன்று எடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பி அது மாதிரியே பண்ணி இப்படி ஒட்டுற மாதிரி போடணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் எடுத்துகிட்டு இன்னும் 2 வேணும். அதனால் இதே 2 போதும், 2க்கு இது போதும். இப்படி போட்டு செக்யூர் பண்ண மாதிரி ஒரு சீட் பெல்ட் போடுவோம்ல அந்த மாதிரி இதை செக்யூர் பண்ணும். ஓகேவா? பாருங்க நல்லதாக இருக்கா? இதே ஒரு டிசைன் போடணுன்னா இப்படி எடுத்துக்கோங்க. டிசைன் வேணான்னா என்ன டிசைன் எனக்கு பிடிக்காது அவ்வளோவா, எனக்கு கிஃப்ட்டு தரது தான் பிடிக்கும். ஓகேவா? இப்போ அப்படியே இப்படி எடுத்துட்டோம். கொஞ்சம் பிய ஆரம்பிக்கிறதுனா இந்த டிப்புலேருந்து எடுக்க ஆரம்பிங்க. பியறதுனா பிரிஞ்சு முடிச்சிருதுன்னா அதை அப்படியே வச்சு
ஆக்சுவலி இதை வச்சு பண்ணக்கூடாது, அதை வச்சும் பண்ணக்கூடாது, கையை வச்சும் பண்ணக்கூடாது. இப்படியே வச்சு இப்படி குக் பண்ணுவோம்ல, ஒரு ஸ்டேப்லர் மாதிரியே இதையும் இப்படி ஸ்டேப்லர் பண்ணிடுங்க. நம்ம குக் பண்ணச்சு அது ஆயிடும். ஓகேவா? இப்போ தான் நம்ம அதை அங்கேருந்து அங்கே வைக்கணும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. பாட்டி நீ கொஞ்ச நேரம் நிறுத்தாத, அப்படியே குக் பண்ணதும் காட்டணும். இங்கே பாருங்க கைஸ், இந்தா பாருங்க, இதை அப்படி போடுறோம். நீங்களே அதை ஃபுல்லாகவே பண்ணிடாதீங்க, ஏன்னா என் பாட்டியும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கேன். ஓகேவா கைஸ்? இதை அப்படியே எடுத்து ரெண்டுத்துலேயும் பியும், ஏன்னா நிறையா அதை வச்சு பண்ணோம்ல, பீதான் ஆகும். இங்கே பாருங்க கைஸ், இதை அப்படியே இப்படி பண்ணிவிட்டு இப்படி வைக்கணும். பாருங்க கைஸ், இப்படி வச்சுருங்க. இப்போ தண்ணி பண்ணணும், இப்படி குக் பண்ணணும் கைஸ். இப்படி தான் குக் பண்ணுவோம். இதை இப்படி பண்ணிவிட்டு நானே எங்கள் பாட்டியை தான் ஹெல்ப் பண்ண கூப்பிட்ருக்கேன். பாருங்க யோசிக்கிறது கொஞ்சமாக டேஸ்டியாக இருக்கும்னு யோசிக்கவே, இது ஆக்சுவலி நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். நான் பரத் ஸ்ரீராம். இப்போ கைஸ், நான் இதை செட் பண்ணியிருக்கேன். இது நான் இன்றைக்கி சாயங்காலம் இல்லைனா மார்னிங் தான் போட்டிருக்குவேன். இப்போ கைஸ், எப்போவுமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு 100,000 சப்ஸ்கிரைபர்ஸை எப்படியாவது ரீச் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். இதை பார்த்து நீங்கள் பண்ணுங்க. ஓகேவா? வா நம்ம திருப்பி இந்த குக்கிங் இதுக்கு போகலாம். பாரு கைஸ், எப்படி குக் ஆகுதுன்னு. நீங்களும் இந்த மாதிரி வீடியோ பண்ணணுன்னா உங்கள் அம்மாவை ஹெல்ப்பு கூப்பிடு. எங்கள் பாட்டி ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ் எடுத்துருக்கா. நான் ஒரு 1 ஹவர் இப்போ முடிஞ்சிருக்கு எடுத்தது. பாரு கைஸ், எங்கள் பாட்டி என்ன ஹீட்டை போட்டிருக்கான்னு கூட பாருங்க இங்கே. ஓகேவா? இந்த மாதிரி மீடியமில் போடுங்க. ஓகேவா? இது எங்கள் பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் பண்ணோம். பாட்டி பண்ணிட்டு நாங்கள் எங்கள் பாட்டி தாத்தாவெல்லாம் காட்டுறேன் கைஸ். நான் எங்களோட பாட்டி தாத்தாவை காட்டுறேன். இதுதான் எங்களோட வீடு. ஓகேவா? இதான் என்னோட அண்ணா. ஓகேவா? இதான் என்னோட தாத்தா. ஓகேவா கைஸ்? இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணதான் பார்க்கலாம், எப்படி ஆகிருக்குன்னு, எப்படி ஃப்ரை ஆகிடுச்சுன்னு பார்க்கலாமா? இப்போ கைஸ்